உங்களுடைய முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த அற்பமான துவக்கத்தை பார்த்து சோர்ந்து போக வேண்டியதில்லை. இந்த அற்பமான துவக்கத்தை பார்த்து மனம் உடைய வேண்டியதில்லை. என்னுடைய தகப்பனார் பெரிய நபர், என்னுடைய தகப்பனார் பெரிய பிஸ்னஸ்மேன், என்னுடைய தகப்பனாருக்கு நிறைய ஞானம். ஆனால் நான் இந்த காரியத்தை துவங்கும் போது நான் நல்லா இல்லை, எனக்கு யாருமே என்கரேஜ் பண்ணல, எனக்கு யாருமே கற்றுக் கொடுக்கல, எல்லாரும் என்ன ரொம்ப வெறுப்பா என்ன பார்க்குறாங்க, பொறாமையாய் பார்க்கிறாங்க. எங்க அப்பா செய்தது போல நான் செய்ய முடியுமா? அப்படி கூட ஏதோ ஒரு பிள்ளை இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் என் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய அற்பமான துவக்கத்தில் யாருடைய கை இல்லாவிட்டாலும் என் தேவனுடைய கர்த்தருடைய கரம் உங்களுடைய அந்த அற்பமான துவக்கத்திலே இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு துவக்கத்திலே, இந்த அற்பமான துவக்கத்திலே உங்களோடு இருக்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய முடிவு சம்பூரணமா இருக்க போகிறது. இந்த காரியத்தினுடைய முடிவு சம்பூரணமா இருக்க போகிறது. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய முடிவு சம்பூரணமா இருக்க போகிறது. சத்தமாய் ஆமேன் என்று சொல்லுங்கள். இந்த காரியத்தினுடைய முடிவு அற்பமாய் அல்ல, அற்புதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஒருவேளை துவக்கம் ஒருவேளை பிரச்சனையோடே இருக்கலாம், துவக்கம் ஒருவேளை சண்டையோடு கூட ஆரம்பிக்கலாம். என்னுடைய துவக்கம் ஒரே சண்டையா இருக்குது, எங்க பார்த்தாலும் சமாதான குறைவாகவே இருக்கிறது, எங்க பார்த்தாலும் எனக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டமாய் இருக்கிறார்களே, எங்க போனாலும் எனக்கு நெகட்டிவ் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார், இந்த அற்பமான துவக்கத்தை பார்த்து சோர்ந்து போகாதே, இந்த அற்பமான துவக்கத்தை பார்த்து மனம் தளர வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு முன்பாக கோணலானவைகளை செவ்வையாக்கி உங்களை நேர்த்தியாய் நடத்துகிற கர்த்தர் உங்களுக்கு முன்னே, ஆமேன், கர்த்தர் உங்களுக்கு முன்னே கர்த்தர் கடந்து போகிறதுனாலே முடிவு சம்பூரணமாய் இருக்க போகிறது. முடிவு ஆச்சரியப்படுகிற விதமாய் இருக்க போகிறது. முடிவு உங்கள் தலைகள் நிமிரத்தக்கதாய் இருக்க போகிறது. முடிவு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை பார்க்க போகிறார்கள். ஆமேன் சொல்லுங்கள். நான் இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை ஆணையாய் சொல்லுகிறேன், உன் மகனுடைய முடிவை கர்த்தர் வெற்றியாய் மாற்ற போகிறார். உங்களுடைய மகளுடைய முடிவை கர்த்தர் வெற்றியாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அந்த காரியத்தினுடைய முடிவு அற்புதமாய் நடக்க போகிறது. கானாவூர் கல்யாண வீட்டிலே எப்படி நடந்ததோ அதே போல உங்களுடைய முடிவை வெற்றியாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய 3 விதமான முடிவுகள் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு முடிவை நம்ம நிர்ணயம் பண்ணுவோம். நம்ம மட்டும் இல்லை, நம்மை சுற்றி இருக்கிற நிறைய பேர் நம்முடைய முடிவுகளை நிர்ணயம் பண்ணுவார்கள். ஓ, இது இப்படி ஆரம்பிச்சிருச்சா, இது இப்படி தான் முடிய போகுது, இது இப்படி தான் முடியும் அப்படின்னு நிறைய பேர் தங்களுடைய மனதிலே இருக்கிற ஐடியாவை நமக்கு அவங்க சொல்லுவாங்க. சில நேரத்தில் சுற்றி இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, நமக்குள்ளே சில காரியங்கள் உண்டாகும். நான் இப்படியே போனால் என்னுடைய முடிவு இப்படி தான் வரும். சில ஜனங்கள் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களே உங்களுக்கு ஒரு முடிவை குறித்து நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் திரும்ப காலையில் தியானிக்கும் போது ஆண்டவருடைய 3 விதமான முடிவுகள், இல்லைன்னா கர்த்தர் நிர்ணயம் பண்ணின 3 விதமான முடிவுகளை நாம் வேதத்தில் வாசித்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த 3 காரியத்தையும் உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 42வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து
தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமுமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாமிசத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத் என்கிற மிகப்பெரிய ஒரு ராட்சதனை பார்க்கும்போது அவன் வந்து நின்று கட்சிக்கிறான். 40 நாட்கள் கட்சிக்கிறான். அவனுக்கு முன்பாக நிற்க முடியாம எல்லாருமே பயந்து போய் கொண்டிருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் வாங்க, என் கூட சண்டையிடுங்க, என்ன ஜெயித்து காண்பீங்க, நாங்க எல்லாரும் உங்களுக்கு கப்பம் கட்டுறவங்களா மாறுறோம். ஆனா ஒருத்தருக்கு கூட தைரியம் வரவே இல்லை. ஆனா அங்கே இருக்கிறதுலையே தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க வந்த தாவீது இவனுடைய எச்சரிப்பை கேட்கிறான், இவனுடைய வார்த்தையை கேட்கிறான். இவனுக்குள்ள ஒரு பெரிய அனல் உண்டாகிறது. நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா, நான் உனக்கு விரோதமா வர்றேன்ப்பா, கர்த்தருடைய நாமத்தினால வர்றேன். அப்போ அவ்வளோ பெரிய உருவம் உள்ள அந்த கோலியாத்து தாவீதை பார்த்த உடனே அவன் எப்படி இருந்தானம்மா, பார்க்கறதுக்கு அப்படி பல பல பலன்னு இருந்தானாம். சிவந்த மேனி, சௌந்தரியம், ரொம்ப குட்டி பையன். அப்படின்னா யுத்தத்துக்கு போகிறவர்களுக்கு வந்து அவங்களுடைய உடம்பு, அவர்களுடைய முகம், அவருடைய கை கால் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்காது. எப்படி இருக்கும் தெரியுமா, முரட்டுத்தனமாக இருக்கும். அவங்களுடைய உடம்பெல்லாம் ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணி நிறைய வேலைகள் செய்து அவ்வளவு முரட்டுத்தனமாக இருப்பார். நான் வந்து சில நேரங்களில் வந்து இந்த திருவிருந்து கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வந்து கையை திறந்து வாங்குவாங்க பாருங்களேன். அந்த கையை திறந்து அந்த அப்பத்தை வாங்குவாங்க. அப்போ நம்ம நிறைய ஆண்களுடைய கரங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கையில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான இந்த காப்பு காய்ச்சலுக்குன்னு பண்ணுவாங்கல்ல, அந்த கை வந்து ஒரு மரத்துண்டு மாதிரி அப்படியே ரஃப்பாக. அப்போ வந்து அந்த கையில் வந்து அப்பத்தை வைக்கும்போது இன்னொரு ஸ்தோத்திரமும் பண்ணி வச்சிருவேன். ஏன் அப்படின்னா கஷ்டப்பட்டு உழைக்கிறது வந்து அந்த கையில் தெரியுது. சிலர் வந்து ஆண்டவர் வந்து டேபிள் மேலே உட்கார வச்சு சிலர் வந்து அப்படி வேலை செய்கிறாங்க. அவங்க கை ரொம்ப சாஃப்டாக பஞ்சு 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 அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த மண் வெட்டி பிடிச்சி வேலை செய்கிறவங்க, கடப்பாறை பிடிச்சி வேலை செய்கிறவங்க, ரொம்ப கடினமாய் வேலை செய்கிறவங்களுடைய கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காப்பு காய்ச்சிடும். அப்போ நான் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுவேன், ஆண்டவரே இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, சரி அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு. அப்போது ஒரு மனுஷன் யுத்தத்திற்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக பழக்கம் இருக்கணும். ஆனால் தாவீதை பார்த்த உடனே, அவனுடைய தோற்றத்தை பார்த்த உடனே அந்த கோலியாத் என்ன முடிவெடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, கோலியாத் என்ன முடிவெடுக்கிறான் அப்படின்னா, ஐயோ நீ என்ன இவ்வளோ அழகான பையனா இருக்கிற, நீ என்ன இத்தனோண்டு பையனா இருக்கிற, இப்போதான் பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கிற, நீ வந்து யுத்தத்திற்கு வந்துட்டியா, நீ வந்து இதெல்லாம் தூக்கிட்டு வந்துறியா, என்னோட போராட முடியுமா? அதனாலே அங்கே இருக்கிற எதிரி தாவீதற்கு ஒரு முடிவை நிர்ணயம் பண்றான். என்ன முடிவு நிர்ணயம் பண்றான் அப்படின்னா, இன்னைக்கு நான் உன்னை கொன்று உன்னுடைய சரீரத்தை இங்கே இருக்கிற ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் நான் உணவாய் தருவேன். அவன் முடிவு பண்ணிட்டான், நீ இன்னைக்கு என் கையினால நீ சாக போறப்பா, நான் தான் இன்னைக்கு உன்னை கொல்ல போறேன்ப்பா, உன் சரீரத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு நான் உணவா கொடுக்க போறேன்ப்பா. தனக்கு விரோதமாய் நிற்கிற எதிரி இந்த தாவீதை குறித்து ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணினான். ஆனா நடந்தது என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, அவன் அல்ல, முடிவிலே தாவீது கோலியாத்தினுடைய தலையை அவனிடத்திலிருந்து வாங்கி அவனுடைய சரீரத்தை ஆகாயத்து பட்சிகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் உணவாய் தரப்பட்டது. ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய முடிவை, நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவை நமக்கு நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உங்களை குறித்து நிர்ணயம் பண்ணின அந்த முடிவை தலைகீழாய் மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.
எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களை சுற்றி இருக்கிற சில மனிதர்கள் சொல்லலாம், உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்லலாம், உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம், அவன்லாம் இந்த கடனை எப்போ முடிக்க போறான் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் உங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே அந்த முடிவை அவர்கள் சொல்லலாம். இதுதான் உன்னுடைய முடிவு, இதுதான் உனக்கு முடிவு, இது நடக்காது, இது உனக்கு கிடைக்காது. உங்களுடைய இரத்த சம்பந்தமான உறவுகள், உங்க சொந்தக்காரர்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்து, உங்கள் வேலையை பார்த்து, உங்களை பார்த்து ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணி இருப்பார்களே. ஆனால் கர்த்தராகிய ஆவியானவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், மனிதர்கள் உங்களுக்கு சொன்ன அந்த முடிவை நான் தலைகீழாய் மாற பண்ணுவேன். நம்புறவர்கள் கரங்களை தட்டி மற்றவர்கள் உங்களை குறித்து நினைத்த அந்த காரியத்தை கர்த்தர் மாற்றி போட போகிறார். அது நடக்க போவது இல்லை. ஹல்லேலூயா. மனிதர்கள் நிர்ணயம் பண்ணுகிற முடிவு அல்ல, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மேலான காரியத்தை நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் முடிவு பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் திட்டம் பண்ணினது நிர்மூலம் ஆவது அல்ல, உங்களை சாட்சியாய் நிறுத்துகிற அந்த முடிவை நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை நம்புகிறவர்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அப்போ மனிதர்கள் நம்மை குறித்து நிர்ணயம் பண்ணின முடிவு என்ன பண்ணாது அப்படின்னா நடக்கவே நடக்காது. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி நீங்க சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கிற முடிவுதான் நடக்குமே தவிர மற்றவர்கள் உங்களை குறித்து நிர்ணயம் பண்ணி இருக்கிற முடிவு நடக்க போவது இல்லை. ஹல்லேலூயா.